என்னுடைய ஹோம் கார்டனில் வந்து ஓல்டு லுக் இந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் நியூ லுக் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குது. அதோட இன்னும் சில சேஞ்சிங்களும் செஞ்சுக்கிறேன். இந்த சாடியை இந்த மாதிரி ஆக்கி வச்சுக்கிறேன். இதுவும் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். அதோட வந்து ஹோம் அண்ட் ரூம் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி என்னுடைய ரூமை பற்றின ஹலோ நண்பர்களே, உறவுகளே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இப்போ என்னுடைய வீட்டில் தான் இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், என்னுடைய ஹோம் கார்டனை பற்றி, ஹோம் கார்டன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்படி இருந்ததுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து மறக்காமல் தமிழ் பேர்லன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க போகலாம். என்னுடைய ஹோம் கார்டனுடைய இப்போ இருக்கிற லுக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இது வந்து பிஃபோர் உள்ள லுக்ஸ். சில இடங்களில் வந்து இப்படி சீமந்த நிலமாகவும், சில இடங்களில் வந்து கிராஸ், சில இடங்களில் சும்மா தர நிலமாகவும் அப்படி இருக்குது. இப்போ நான் இந்த இருக்கிற சீமந்த நிலத்தை கொத்தி எடுத்து இதை ஃபுல்லாக தோண்டி எடுத்துகிட்டு கீழே மண்ணுக்கு கீழே நிறைய கற்கள் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு அப்புறமா இவ்விடத்துல வந்து நான் அந்த எரு மண், அடுத்தது வந்து நார்மல் மண் ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக போட்டு நிரப்ப போகிறேன். அதுக்கப்புறம் தான் நான் புதுசாக கிராஸ் வைக்க போகிறேன் அந்த இடத்துல. ஸோ அதுக்கு இங்கால பாருங்கள், ஒரு வாலன் இருக்குது. இந்த சுவரை வந்து நான் இடிக்க போகிறேன். அந்த சுவரையும் இடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நான் ஃபுல்லாக இந்த வேலையை முடிச்சுட்டு தான் அங்கால அடுத்த வேலையை செய்யணும். இப்போ நான் வந்து இந்த மண்ணை போட்டு நிரப்பியிருக்கிறேன் பாருங்கள். அந்த சீமந்த நிலத்தை இடித்து அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கற்கள் எல்லாம் இப்போ வந்து எரு மண், நார்மல் மண் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த இடத்த நிரப்பியிருக்கிறேன். ஸோ ஒரு சைடில் வந்து கிராஸ் இருக்குது, இங்கால சைட்லேயும் கிராஸ் இருக்குது. அந்த துண்டில் மட்டும் இப்போ கிராஸ் நான் வளர்த்தெடுக்கணும். இது வந்து இந்த ஓலை நான் இப்போ இடித்து தரமட்டமாக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி காட்டின அந்த சீமந்த நிலத்தை கொத்தி எடுத்த அந்த இடத்துல வந்து இப்போ புட்களை நாட்டியிருக்கிறேன் பாருங்கள். இந்த கிராஸை வந்து நாட்டின அடையாளம் உங்களுக்கு விளங்கும். ஸோ இந்த மாதிரி நாட்டி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கிராஸாக வரும். இங்கால பக்கத்தில் அந்த தரநிலமாக இருக்கிற அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து நான் பேவர் பிளாக் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிற அந்த அழகு கடுக்கிற அந்த கற்களை வந்து நான் இதில் அடுக்க போகிறேன். அடுக்கிட்டு அவங்களுக்கு காண்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் அந்த கற்களை வந்து இப்போ ஆர்டர் பண்ணி எடுப்பிச்சிருக்கிறேன். அந்த கற்களை நீங்கள் பாருங்கள். இதுதான் அந்த கற்கள். இந்த பேவர் பிளாக் ஸ்டோனை வந்து நான் ஒவ்வொரு டிசைனுக்கு அடுக்கி வச்சுட்டு இதில் எந்த டிசைன்ஸ் வந்து எல்லாருக்குமே ஓகே இருக்குதோ அதை வந்து சூஸ் பண்ணி தான் நான் இப்போ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக அடுக்க போகிறேன். இப்போ இதில் வந்து ஒரு டிசைனை வந்து நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம். அதை நாங்கள் வந்து இப்போ இந்த இடம் ஃபுல்லாக அடுக்க போகிறோம். நானும் என்னுடைய ஃபாதர் நம்ம 2 பேரும் தான் இந்த டிசைனை வந்து 2 பேருமா சேர்ந்து கடுமையாக முயற்சி எடுத்து நாங்கள் அடுக்கி கொண்டிருக்கிறோம். இரவோட இரவாக சேர்ந்து ஒரு நாளில் வேலை முடியலை, 2 நாள் பிடிச்சிது. ஏன்டா இது வந்து எங்களுக்கு புது அனுபவம். இதுக்கு முதல்ல எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் நம்ம முயற்சி எடுத்து நம்ம சூஸ் பண்ண அந்த டிசைனை நம்மளே அடிக்க முடிக்கணும் எங்களுடைய கார்டனுக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம 2 பேருமே ஃபுல்லாக அடிக்கணும். எப்படியோ கொஞ்சம் பயம் இருந்துச்சு. இது இருந்தாலும் நாங்கள் வந்து ஃபுல்லாக அடிக்கணும்னு சொல்லி எப்படியோ ஒரு மாதிரியாக கஷ்டப்பட்டு நாங்கள் அதை அடிக்க முடிச்சிட்டோம். பட் நான் அதை சிம்பிள் அப்படின்ட்டு நினச்சேன். நான் அதை செய்யும்போது தான் அதில் கஷ்டம் விளங்கிச்சு. ரொம்பவும் நுணுக்கம் அந்த வேலையை செய்யணும். கொஞ்சம் சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்ததுன்னு சொன்னால் எல்லாமே வந்து பொழைச்சிடும். அந்த டிசைன் கூட பொழைக்கும். இது வந்து பழைய சாடி. இதை வந்து நான் பெயிண்ட் பண்ணி புதுசாக டெக்கரேட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய இந்த ஃபார்ம் ட்ரீகள் சிலதை வந்து நான் சாடி வந்து சேஞ்ச் பண்ணணும். பழைய சாடிக்குள்ளேருந்து எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து வேர் அதிகமாக வந்து இந்த வேர்கள் தான் இருக்குது பாருங்கள். மண்ணை விட இந்த வேர்கள் அதிகம். அந்த சாடிகிற டிசைனுக்கே அது வந்து அப்படி இருக்குது. ஸோ இப்போ நான் இதை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இப்போ வாங்கின புது சாடிக்குள்ளே வந்து அதை நான் மாற்றி வைக்க போகிறேன். எல்லாத்தினுடைய ஃபைனல் லுக்ஸையும் நான் உங்களுக்கு காண்பிப்பேன். மக்களே பாருங்கள், இதுதான் என்னுடைய ஏரியா. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் என்னுடைய ஏரியா. ஸோ இதுதான் என்னுடைய வீடு. ஸோ என்னுடைய வீடு ரொம்பவும் பசுமையாக இருக்கும். எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. பாருங்கள், ரொம்பவுமே பசுமையாக இருக்கும் என்னுடைய வீடு. என்னுடைய ஸ்மால் பியூட்டிஃபுல் கார்டன் இதுதான். இப்போ என்னுடைய கார்டனுடைய ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். நீங்கள் அன்றைக்கு பார்த்ததை விட இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த பிளாக் கலர்லாம் நான் அன்றைக்கு பதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு எடுப்பிச்சு காண்பிச்சிருந்தேன் இது எப்படி இருந்துச்சுண்டு. ஸோ இந்த புல்லெல்லாம் வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இதை நாட்டும் போது காட்டியிருந்தேன். இப்போ இது வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. இன்னும் நாள் போச்சுட்டா இன்னும் அழகாக வளரும். பாருங்கள் சில இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. இங்கால சைட்லாம் வந்து நல்லா வளர்ந்துட்டுது இந்த புல்லு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். என்ன நுகா பொண்ணு, கார்டன் எப்படி இருக்குது? கார்டன் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? சத்த மசாலா பியூட்டிஃபுல் கார்டன் ரொம்ப அழகாக இருக்குதோ? பிடிச்சிருக்குதா உங்களுக்கு?
இங்கே எங்களோட மாமரம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 10 வருஷத்துக்கு அப்புறமா நிறைய காய் காய்ச்சிருக்குது எங்களோட மாமரம். பாருங்க, இதை நான் கிட்ட அடுப்பிச்சு காட்டுறேன். 10 வருஷத்துக்கு அப்புறமா காய்ச்சிருக்கிறாங்க. இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து இந்த காய்ச்சிருக்கிறது விளங்குது இல்லை அதிகமாக அநேகமாக. ஸோ நிறைய காய்கள் இருக்குது. பாருங்க எப்படி இருக்குதுண்டு நம்மளோட கார்டன். இப்படித்தான் எங்களோட கார்டனுடைய லுக்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த வீடியோ எடுத்திருந்தா அங்கால சைடில் அந்த புல் இன்னும் அதிகமாக வளர்ந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு காண்பிச்சிருப்பேன். ஸோ என்னால் வெயிட் பண்ண முடியாது. இதுதான் நான் உங்களுக்கு நாட்டும் போது காண்பிச்சிருந்தேன். இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கொங்கிரீட் இருந்துச்சு, அதெல்லாம் கொத்தி எடுத்துட்டு இப்போ இதை நாட்டி இருக்குது. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வருது. இப்போ இது வளர்ந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடைவெளியில் நிரம்பி இந்த மாதிரி வந்துடும். இப்படி ஃபுல்லாக நெருக்கமாகவே வந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்குது. இந்த பாம் ட்ரீ எல்லாம் இந்த இதில் பேர் வந்து அரேக்கா ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாம் ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவில். இதில் ஸ்பெஷல் நேம் வந்து அரேக்கா. இது வந்து இந்த இதில் இருக்கிற எல்லாமே வந்து இது வந்து 8 வருஷம். இதில் இருக்கிற எல்லா மரத்துக்கு வந்து 8 வருஷம். இது இந்த பொட்டுக்குள்ளே இந்த சாடியில் வச்சு வளர்க்குறதால ரொம்ப ஸ்மாலாக ஒரு பியூட்டிஃபுல் லுக்கில் வந்து ஒரு அளவான சைஸில் வந்து வளரும். இங்கே பாருங்கள், இவர்களெல்லாம் வந்து ஒரு வருஷம் 1.5 வருஷம் இவங்கெல்லாம் போன்சாயின்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆழம் மாதிரி வளரும். இதில் பேர் வந்து டெசர்ட் ரோஸ் அப்படின்னு சொல்கிறது. இது வந்து இது போகன் விழா அப்படின்னு சிங்கள நேமில் சொல்லுவாங்க. நாங்கள் கடுதாசி பூக்கண்டன்னு சொல்லுவோம். இது வந்து ரோஸ், இது வந்து போகன் விழா. இந்த மரம் வந்து 3 வருஷம் தான் இந்த மரம். இந்த மாதிரி போன்சாய் வைக்கிறதுக்கு ஒரு சில ஐடியாஸ்கள் இருக்குது. அந்த மாதிரி வச்சா தான் இந்த மாதிரி இந்த பெரிய பெரிய ஐடியா வரும். அது இது இந்த கல் வந்து நானும் என்னுடைய ஃபாதரும் தான் இந்த டிசைனில் வந்து செஞ்சு எடுத்தோம். எப்படி இருக்குதுன்னு இந்த டிசைனை கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் போட்டுருங்க. இந்த டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குதாண்டு. ஸோ இந்த மரமும் வந்து 8 வருஷம் தான். 8 வருஷம். ஆனால் இது ரொம்ப பெருசாக இருக்குது. காரணம் வந்து இது நிலத்தில் வச்சதால். இதில் பேர் தூஜா. இந்த தூஜா பிளான்ட்டும் வந்து 8 வருஷத்துடைய மரம் தான். இதை நான் கட் பண்ணி ஷேப் ஆக்கி விட்டுறேன். நான் இந்த மரம் கொஞ்சம் வளர்த்தி குறைவு என்னன்னு தெரியல. பாருங்க, இது வந்து இதுவும் வந்து 8 வருஷத்தைய மரம் தான். பூத்திருக்குது. இதை விட நிறைய பூக்கும். இந்த டைம் வந்து கொஞ்சமாக பூத்திருக்குது. அதுக்குரிய பசலை போட இல்லை, இல்லாட்டி இன்னும் நிறைய பூக்கும். இங்கால சைட்லையும் இருக்குது பாருங்க. இது இன்னும் பூக்கே இல்லை. நான் வந்து ரோஜா செடிகள் ஒவ்வொரு கலர்ஸில் இருக்குது. இன்னும் தலை வரையில் சிலது 1-2 கிலோ விடுது பாருங்க. வந்து ஸ்பைடர் என்று சொல்லுவாங்க. இதில் வந்து 2-3 ஜாதி இருக்குது. இது ஏசி பிளான்ட் என்று சொல்கிறது. இது வீட்டுக்குள்ளேயும் வச்சு வளர்க்கலாம். இன்டோர் அவுட்டோர் பிளான் தான் இது. இது எப்படி இருக்கு பாருங்க. இதில் ஒரு சின்ன மரம் மட்டும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன். அதை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். கடுதாசி பூ மரம் தான். அதாவது போகன் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னும் பூக்கே இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எப்போ பூக்குமண்டு. இது வந்து ஸ்னேக் பிளான்ட் என்று சொல்கிறது. ஸ்னேக் பிளான்ட். இதை வந்து எல்லோ பார்டர் வந்ததும் இருக்குது. ஃபுல்லாக க்ரீனாக இருக்கிறதும் இருக்குது. இது வந்து மணி பிளான்ட் என்று சொல்லுவாங்க. இது வந்து அவுட்டோர் இன்டோர். இதுவும் ரெண்டும் வந்து அவுட்டோர் இன்டோர் பிளான்ட் தான். இதை பேர் தெரிஞ்சவங்க கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இது 2 வாசப்படியிலையும் வச்சிருக்கிறேன். பாருங்க, பார்த்துட்டு என்ன மாதிரின்னு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. கார்டன் எப்படி இருக்குதுண்டு. ஸோ கார்டனை பார்த்து முடிஞ்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு காட்டுறேன். வீட்டுக்குள்ளேயும் நான் சில சேஞ்சிங் செஞ்சுருக்கிறேன். ஒவ்வொரு வருஷங்களும் சின்ன சேஞ்சிங் செய்வேன் நான். இங்கால பக்கத்தில் அந்த இருந்த செவரை உடைச்சிட்டேன் பாருங்க. நான் உடைக்கும் போது காண்பிச்சிருந்தேன். இங்கால சைடில் டெம்பரியாக ஒரு ஸ்டோர், அந்த ஸ்டோர் ஒன்று செஞ்சு வச்சிருக்குது இங்கால சைடில். இது வந்து ஜம்பு மரம். என்னுடைய வீட்டுக்குட்டி இப்போ புதுசாக எடுத்து வந்து வளர்க்குறேன். ஏற்கனவே இருந்தது வந்து செத்து போயிட்டுது. வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நான் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே வீடியோ போட்டிருந்தேன். பட் அப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இப்போ வந்து இன்னும் சில சேஞ்சிங் செஞ்சுருக்குது. ஸோ இப்போ இருக்கிற லுக்ஸ் வந்து இப்படித்தான். இதெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான். பாருங்கள், கொஞ்சம் ரியல் லுக்கில் தான் இருக்குது. நல்லா இருக்கும். ஓல்டு லுக்கில் ஒரு சாடி காண்பிச்சிருந்தேன். அதை இப்போ எப்படி டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எப்படி இருக்குதுண்டு. பாருங்கள், இதுதான் அந்த ஏசி பிளான். வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறேன்னு சொன்ன ஏசி பிளான் வந்து இதுதான்.
இது வந்து ஃபிஷ் டேங்கி. இதில் வந்து ஒரு 3-4 இனத்து மீன்கள் இருக்குது. பேர் எனக்கு சரியாக தெரியல. சிலது வந்து ரெட் கோமட் அப்படின்னு சொல்லுவாங்க, கோல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றதில் பேர் எனக்கு தெரியல. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் என்னுடைய ஃபிஷ் டேங்கி. ஒரு வகையான ஃபிஷ். இதில் பேர் வந்து ஸ்பைடர் அப்படின்னு சொல்கிறது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மீன். இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது வந்து பெருசாக எதுவும் சேஞ்சிங் செய்யலை. இது ஓரளவாக இந்த மாதிரி தான் இருக்குது. இது கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணது. இப்போ என்னுடைய ரூம் பார்ப்போம். இதுதான் என்னுடைய ரூம். என்னுடைய ரூமுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி என்னுடைய ரூமை பற்றின வீடியோ நான் போட்டிருக்கிறேன். பட் இருந்தாலும் இப்போ சின்ன சேஞ்சிங், சில இப்போ திங்ஸ்களெல்லாம் நான் இதுக்குள்ளே மாற்றிருக்கிறேன். ஸோ என்னுடைய ரூம்ஸ் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் வாலில் ஆர்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இந்த இதே ஆர்ட் தான். நான் ஆர்ட்டெல்லாம் ஒன்றும் சேஞ்ச் பண்ணல. ஏன்னு சொன்னால் ஆர்ட் சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். சேஞ்ச் பண்ணிடலாம், இதை அழிச்சிடலாம். பட் மறுபடியும் புதுசாக ஒன்று ஆர்ட் பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் அதே ஆர்ட்டே வச்சிருக்கிறேன். ஸோ சின்ன சின்ன டெக்கரேஷன், சின்ன சேஞ்சிங் வந்து செஞ்சிருக்கிறேன் என்னுடைய ரூம்லேயும். இப்படி தான் என்னுடைய ரூம்ஸ் லுக்ஸ். இது வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட். ஸோ இது லைக் ரியல் பிளான்ட் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் செய்தது தான். இதெல்லாம் வந்து நானே செஞ்சேன். இதெல்லாம் வந்து நான் தான் செஞ்சு எடுத்தேன். ஸோ கூடுதலாக என்னுடைய ரூமில் இருக்கிற டெக்கரேஷனில் வந்து நான் தான் பார்த்து செய்வேன். ஸோ என்னுடைய ரூம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்ட்டு கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் ரூமுக்கு வந்து கலர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்குது. இதுக்குள்ளெல்லாம் பெருசாக எந்த ஒரு டெக்கரேஷனும் செய்ய இல்லை இந்த மாதிரி. ஸோ இந்த வீடியோவை நான் முடிக்கலாம்னு இருக்கிறேன். என்னுடைய ஹோம் அண்ட் கார்டனில் வந்து செய்த சின்ன சின்ன சேஞ்சிங்கை வந்து நான் உங்களுக்கு காண்பிச்சிருந்தேன். எல்லாருக்குமே கார்டன் பிடிக்குமென்று நம்புகிறேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் கார்டன் பிடிச்சிருக்குது, இன்னும் என்னென்ன செய்யலாம்ன்றதை கட்டாயம் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, பாய். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.